Hello guys, welcome back to DS Anime. நான் தான் host பேசுறேன். Hi, chalo. இந்த வீடியோல சோலோ லெவலிங் மாங்கா பிரைட்டனோட பார்ட் 9 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன சாப்டரோட கடைசில நம்ம சேர்மன் கோ ஜின்னுவோட ரெக்வெஸ்ட் பத்தி கொரியாவோட கவர்மெண்ட்ல இருக்க மெயினான மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாப்ல. அப்படியே இந்த பக்கம் ஜின்னுவோட கில்லுல புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு ஜின்னு கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருப்பா. அதை நம்ம சாஹே பார்த்து செம்ம ஷாக் ஆகுறதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. சோ போன சாப்டர் மாதிரியே இந்த சாப்டரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி திருக்கி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒரு நல்ல வீடியோ வந்து யூடியூப் அல்காரிதம் எல்லாருக்கும் புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், ரொம்ப வளவலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜின்ஹோவும் ஒரு ப்ளூ கேட்டை ரைட் பண்றக்காண்டி போயிருக்காங்க. அப்ப நம்ம ஜின்ஹோ அந்த ப்ளூ கேட்டை பார்த்து நோ என்னன்னா அது, இந்த கேட் இவ்வளவு பெருசா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கேட்டை பார்த்ததே இல்லைனா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறான். இதை கேட்ட ஜின்ஹோ என் மனசுக்குள்ள இந்த பைப்ல இந்த ப்ளூ கேட்டை பார்த்து இவ்வளவு ஷாக் ஆகுறானா, பூசான்ல பேரான ப்ளூ கேட்லாம் பார்த்துருந்தானா மயங்கி விழுந்திருப்பான் போலயே அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப சைட்ல ஏகப்பட்ட பிரஸ் மெம்பர்ஸ் குமிஞ்சு நின்றுகிட்டு ஜின்ஹோ கிட்ட கேள்வியா கேட்கறாங்க. ஜின்ஹோ எங்களை கொஞ்சம் பாருங்க, உங்க கில்டுக்கு ஏன் ஆஜின்ற பேர் வச்சீங்க, நீங்க இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ரைட் அட்டெண்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது, உங்களுக்கு யூ சோ ஹிங்குக்கும் என்ன தொடர்பு, அவங்களுக்கு உங்க கில்டுல மெம்பரா சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி பிரஸ் ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க. அப்போ சேர்மன் கோ கூட ஒரு அசிஸ்டன்ட் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் ஜின்னுவை இந்த ப்ளூ கேட் முன்னாடி மீட் பண்றான். இந்த அசிஸ்டன்டோட பேரு ஊஜின் செல். அப்ப ஜின்வு சீஃப் ஊஜின் செல், நீங்க என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன், இந்த பிரஸ்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஜின்வு ஊஜின் செல் கிட்ட கேட்கறான். அதுக்கு ஊஜின் செல், உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதை தவிர்த்து நீ இந்த கேட்டுக்கு போற அந்த கேட்டுக்கு போற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஜின்வா என் மனசுக்குள்ள ஒருவேளை அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட்னால தான் இவங்க எல்லாருமே இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அடுத்த தடவை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணும் போல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவனோட ஷேடோ ஆர்மியை சமன் பண்றான். அப்ப ஜின்னு கிட்ட நோ நிஜமாலே அந்த மைனிங் டீம் ரிட்ரீவல் டீம்ல உனக்கு தேவையில்லையா, ஏன்னா நான் ஒருத்தனாலே அந்த மைனிங் ரிட்ரீவிங் இதெல்லாமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட சொல்றான். அதுக்கு ஜின்ஹோ கிட்ட, தம்பி நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துப்பாங்க, நீ சும்மா உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம சீஃப் யூஜின் செல் ஜின்வு சமன் பண்ண ஷேடோ ஆர்மில இருக்க எல்லா சோல்ஜர்ஸோட ரேங்கிங்கை டெஸ்ட் பண்றாப்ல. பார்த்தா அந்த ஷேடோ ஆர்மில இருக்க ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்னு ஏ ரேங்க் இல்லனா பி ரேங்கை விட ஹையரா தான் இருக்காங்க. அப்ப நம்ம சீஃப் யூஜின் செல் அவரோட மனசுக்குள்ள ஜின்வுவோட இந்த ஷேடோ சோல்ஜர்ஸை இந்த கேட் ரைட் பண்றதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸை பூர்த்திப்படுத்துறாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல இருந்த லூசு பயல்கள் எல்லாம் நாங்க ஜின்வுக்கு தனியா ஸ்பெஷலா ட்ரீட் பண்றோம்னு அதை ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் சேர்மன் கோ உன் கூட சேர்ந்து ரைட் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வர சொன்னாரு. சோ நான் உன் கூட சேர்ந்து ரைட் பண்றதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் ஊஜின் செல் ஜின்வு கிட்ட கேட்கறாப்ல. அப்ப ஜின்வு சீஃப் ஊஜின் செல், எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க நிஜமாலே தான் கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கேட்க, இதை கேட்ட சீஃப் என்னடா சொல்ற, எனக்கு எது இதுல பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்க சில நேரங்கள் கழித்து யூஜின் செல் ஜின்னுவோட ஷேடோ ஆர்மியை பார்த்து செம்ம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காப்ல. பார்த்தா அந்த இடத்துல ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர்ஸ் அந்த கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே அங்க இருந்த எல்லா மாஸ்டர்ஸுமே கொடூரமா மேசக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யூஜின் செல், இந்த எனிமீஸ்லாம் தோக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே சாக திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுலயும் இந்த சம்மனு இது கிட்டத்தட்ட ஒரு மேஜர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேஜிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் லைட்னிங் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த சம்மனு அதோட ஸ்வாட ஒரு தடவை ஸ்லாஷ் பண்ணும் போதும் அந்த ஸ்வாட்ல இருந்து ஏகப்பட்ட லைட்னிங் ஷாட்ஸ்ன்றது வெளியே வருது அப்படின்னு நம்ம சீஃப் ஊஜின் செல் இக்ரிஸை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காப்ல. அப்போ நம்ம இக்ரிஸ் அவனோட ஸ்வாடை வச்சு டக்குன்னு அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லாஷ் பண்ண, அது ஸ்லாஷ் பண்ண 2-3 செகண்ட்ஸ்ல அந்த மான்ஸ்டர்ஸ் மேல ஏகப்பட்ட லைட்னிங் பட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகுதுங்க. அப்ப இதை பார்த்த சீஃப் ஊஜின் செல், இந்த சமன்ன்றது ஏ ரேங்கா, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது எப்பவோ ஏ ரேங்கை சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு, நான் இந்த சமன் கூட 1-on-1ல சண்டை போட்டா என்னால இந்த சமனை ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் ஊஜின் செல் இக்ரிஸ்
மான்ஸ்டர்ஸோட பவர்ஸை பார்த்து வியந்து போய் நிற்கிறான். அப்போ அங்க இருந்த ஒரு ஆண்ட் செத்து போன ஒரு மான்ஸ்டரோட கிராப்ஸை சாப்பிட ட்ரை பண்ண நம்ம ஜின்னுவா அந்த ஆண்ட்டை ஒரே எத்தி பறக்க விட்டு அந்த கிராப்ஸ் எவ்வளவு ஒருத்தன்னு தெரியுமா, அதை இப்படி அசல்ட்டா தின்னுகிட்டு இருக்க ஒருத்தலி கிராப்ஸ் மேல கையை வச்சிங்க கொன்று வேண்டவங்கள அப்படின்ற மாதிரி அதுங்களை வார்னிங் பண்ணிட்டு, டேய் மந்தமா இங்கிட்ட அங்கிட்ட சுத்தாம வேகமா அந்த மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையுமே மைனிங் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்தா சீஃப் வூஜின்சல் ஒரே ஒருத்தனால டஞ்சனை கிளியரும் பண்ண முடியுது, மான்ஸ்டர்ஸோட கிராப்ஸை ரிட்ரீவும் பண்ண முடியுது, அதே சமயத்துல மேஜிக் கிறிஸ்டல்ஸையும் மைன் பண்றான். இது எல்லாத்தையுமே இவன் ஒருத்தனே பண்றான். இதுக்கு மேலேயும் நான் இவனோட ஒன் மேன் ரைட் டீம்னு சொல்ல முடியாதடா அப்படின்னு சீஃப் யூஜின்சல் யோசிச்சுட்டு, ஓ எனக்கு இப்போ புரியுது, அசோசியேஷனோட பிரசிடென்ட் சேர்மன் கோ என்னை எதனாலதான் இவனை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சீஃப் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துக்கு அந்த டஞ்சனோட பாஸ் வந்துடுறான். அப்ப நம்ம ஜின்னு மைனிங் அண்ட் மான்ஸ்டர்ஸோட கிராப்பை ரிட்ரீவ் பண்ணிட்டு இருக்க சமன்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற சமன்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். அப்ப இதை பார்த்த சீஃப் வூஜின்சல் எதுக்காண்டி உன்னோட சமனை கேன்சல் பண்ண, உன்னோட சமன்ஸே இந்த பாஸை போட்டு தள்ளிடுவேன், ஏன் கேன்சல் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஜின்னு வூஜின்சல் கிட்ட, நான் எப்போதுமே என்னோட சமனை நம்பி இருக்க முடியாதுல, அப்படி நான் என்னோட சமனை நம்பி இருந்தேன்னா என்னோட ஸ்கில்ஸ் ரெஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு நம்ம ஜின்னு வூஜின்சல் கிட்ட சொல்லிட்டு அந்த பாஸ் கூட சண்டைக்கு போறான். நம்ம அதுக்குமே இந்த ஃபைட் எப்படி முடியுன்றது தெரிஞ்சதுதான். ஜின்னுவோட பவர் லெவலுக்கு இந்த பாஸோட டஃப் கொடுக்க முடியுமா, வாய்ப்பே இல்ல. சோ நம்ம ஜின்னு இந்த டஞ்சன் பாஸை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிடுறான். இப்படி நம்ம ஜின்னு அந்த டஞ்சன் பாஸை நாக் அவுட் பண்ணனே நம்ம ஜின்னுவோட பவர் லெவல்ன்றது 100ல இருந்து 101க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி அது இன்க்ரீஸ் ஆனோடனே நம்ம ஜின்னுவோட ஜாப் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது. அப்ப இதை பார்த்த ஜின்னு அருமையிடங்க, என்னோட ஜாப் ஸ்பெசிபிக் ஸ்கில் டெவலப் ஆயிருக்கனால ஷேடோ எக்ஸ்சேஞ்சோட கூல் டவுன் டைம்ன்றது 3 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஷேடோ எக்ஸ்சேஞ்சுக்கு கூல் டவுன் டைம்னே ஒன்று இருக்காது. அப்படி ஒன்று இல்லாம இருந்துச்சுன்னா ஜின்னாவை பத்தியும் என்னோட அம்மாவை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னால அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஜின்னுவை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம சீஃப் வூஜின்சல் ஜின்பு வெறும் 2 டேகர்ஸை வச்சு இந்த டஞ்சன் பாஸை நாக் அவுட் பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம சீஃப் வூஜின்சல் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்ப இந்த ஷேடோ அரைஸ் ஆகும் போது லெவல் 13ல அரைஸ் ஆகுது. இதை பார்த்தா ஜின்னு பரவாயில்லையடா, இது ஒரிஜினல் ஸ்டேட்ல எந்த அளவுக்கு பவர் லெவல்ல இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கம்மியான பவர் லெவல்ல தான் இப்போ அப்பியர் ஆகுது. லெவல் 13னா இது கிட்டத்தட்ட டஸ்கோட பவர் லெவலுக்கு ஈக்குவலானது. ஆனா என்ன, இதோட சைஸ் தான் கொஞ்சம் குட்டியா இருக்கு. நார்மலா எப்போதுமே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் சைஸ்ல வரும், இல்லைன்னா அதோட பெருசா தான் வரும். ஆனா இது கொஞ்சம் குட்டியா இருக்கே, ஒருவேளை இது ஒரிஜினலாவே இந்த சைஸ்ல தான் இருக்கும் போல. இருந்தாலும் இது என்னோட ஷேடோ ஆர்மிக்கு இது ஒரு பெரிய அடிஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது இந்த ஷேடோக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு, என்னடா இது இந்த ஷேடோக்கும் பேர் வைக்கணுமா, சரி ரைட்டு ஜிம்மான் பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அந்த ஷேடோக்கு ஜிம்மான் பேர் வைக்கிறான். இப்படி இவன் பேர் வச்சு முடிச்சோடனே அந்த டஞ்சன்றது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்தா ஜின்னு கிட்ட, நோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஜின்னு சரி ரைட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி வெளியே இருக்க பிரஸ்ஸை காட்டுறாங்க. அப்போ வெளியே இருந்த இந்த பிரஸ் எல்லாமே டஞ்சன்ல இருந்து ஏதோ ஒன்று வெளியே வரதை பார்த்து செம்ம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டஸ்க்கு அதோட ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம்ல அந்த டஞ்சன் பாஸோட கிராப்ஸை தூக்கிட்டு அந்த டஞ்சனை விட்டு வெளியே வருது. இதை பார்த்த ஒரு சில பிரஸ்ஸஸ் இருந்தவங்க, ஆத்தடி டஞ்சன் பிரேக் நடந்துச்சு போலடா, வேமா ஓடுங்கடா, இங்க இருந்து அந்த மாஸ்டர் வெளியே வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்குள்ள ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி திருச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருந்தவங்களே, டே பயப்படாதடா, அது ஜின்னுவோட மாஸ்டர் தான், அது நம்மள ஒன்றும் செய்யாது, ஸோ சீக்கிரமா கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி போட்டோ எடுங்கடா அப்படின்னு எல்லாருமே டஸ்க்கு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த டஸ்க்கு, ஓஹோ எல்லாரும் நம்மள தான் போட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்னு சிரிக்குது. அப்போ வெளியே வந்த நம்ம ஜின்னு கிட்ட, நோ இங்க பாருனா, நம்ம போறப்ப எவ்வளவு பிரஸ் இருந்தாங்களோ அதை விட இப்ப நிறைய பிரஸ் இங்க குமிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு கிட்ட சொல்ல, அதுக்கு ஜின்னு, நம்ம கில்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ரைடே பண்றோம், ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடுக்கு எதுக்கு இந்த பிரஸ்லாம் இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையே இல்லை, இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அப்படின்னு நம்ம ஜின்னு பேசிட்டு இருக்கும் போதே அப்போ ஜின்னுவோட சைட்ல டஞ்சனை விட்டு வெளியே வந்த நம்ம சீஃப் வூஜின்சல் ஜின்னுவோட ரைடில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சேர்மன் கோ கிட்ட சொல்றாப்ல. மனுஷன் ஜின்னுவோட ரைடை பார்த்து செம்ம ட்ராமடைஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படியே நொந்து போய் சேர்மன் கோ கிட்ட சொல்றான். இதை கேட்ட சேர்மன் கோ, ஹோ இதுதான் நடந்துச்சா வூஜின்சல், உன்னோட சர்வீஸ்ல நீ ஏகப்பட்ட ரைட்ஸை இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணிருப்ப, ஆனா நீயே ஜின்னு கூட ரைட் பண்ணும்போது இவ்வளவு ட்ராமடைஸ் ஆயிருக்கனா, எவ்வளவு பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் ஜின்னுவோட ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேர்மன் கோ சொல்றாப்ல. இதை கேட்ட வூஜின்சல், நான் பார்த்தது ரைடு இல்ல, நான் பார்த்தது ரைடு இல்லையா, நான் பார்த்தது ஒன் சைடட் மேசக்கர், ஜின்னு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன் சைடா மேசக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி வூஜின்சல் சேர்மன் கோ கிட்ட சொல்றாப்ல. அப்ப சேர்மன் கோ வூஜின்சல் கிட்ட, நீ சொல்றது எனக்கு புரியுது வூஜின்சல், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. சேர்மன் கோ இப்படி வூஜின்சல் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஜின்னுவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. டஞ்சனை கிளியர் பண்றான், கிராப்ஸை ரிட்ரீவ் பண்றான், மானா கிறிஸ்டல்ஸ் அவனே ஹாரோஸ் பண்றான், இது எல்லாத்தையுமே ஜின்னு ஒரே ஆளா பண்றான். ஸோ அவன் ஒரு டஞ்சனை தனியா ரைட் பண்ண போறான்னு சொன்னா அது தப்பு. அவன் ஒரு கில்டவே
கூட்டிட்டு போறான். ஹி இஸ் a one man guild. என்னோட கணிப்பு எப்போதுமே தப்பா இருந்தது இல்ல. இவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவன் ஒரு பெரிய ஆள் வருவான்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி கூடிய சீக்கிரத்துல கொரியாவோட ஹண்டர்ஸ் லிஸ்ட் இல்ல வேர்ல்டுல இருக்க ஹண்டர்ஸ் லிஸ்டவே சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு நம்ம சேர்மன் கோ ஜின்னுவை பத்தி பெருமையா நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜப்பானை காட்டுறாங்க. ஜப்பான்ல டோக்கியோல இருக்கக்கூடிய சிஞ்சுகு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் சைஸ்ல சிட்டியவே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிளாக் கேட்ன்றது ஓபன் ஆகுது. இதை பார்த்து அந்த சிட்டி மக்கள் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜப்பான்ல இருக்க ஹண்டர் அசோசியேஷன்ன்றது இந்த கேட் அப்பியர் ஆனோடனே ஜப்பான்ல இருக்க மேஜரான எல்லா லார்ஜ் கில்டையுமே பேசுறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இந்த எல்லா ஊர்லயுமே 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஹண்டர் அசோசியேஷனோட பில்டிங்ல ஒரு 3 பேர் நின்றுகிட்டு அந்த ஜப்பான்ல நடந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஸ்வார்டு, பிளாக் ஹோல், அன்டிஃபீட்டட் கிங்ஸ், ஸ்னோவி மவுண்டன்ஸ்னு எல்லா கில்டோட கில்டு மாஸ்டரும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜப்பானோட அபிஷியல் மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்கனால இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போது நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல ஷார்ட் கில்டு சேர்ந்த மெம்பர்ஸ் 4 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே எஸ்ராங் ஹண்டர்ஸ் தான். ஏற்கனவே கொரியாவுக்கு ஜப்பான் சைட்ல இருந்து ஒரு 10 எஸ்ராங் ஹண்டர் அனுப்பிச்சிருப்பாங்களா. சோ அந்த 10 பேருமே இந்த கில்ட சேர்ந்தவங்க தான். இந்த ஷார்ட் ஸ்வார்ட் கில்ட சேர்ந்தவங்க ஜேஜு ஐலாண்டை ரைட் பண்றதுக்கு முன்னாடி ஜப்பான்ல ஒரு மோனோபோலியா சுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஷார்ட் ஸ்வார்ட் கில்ட எதிர்த்து நிக்கிறதுக்கோ இந்த ஷார்ட் ஸ்வார்ட் கில்டு கூட ரைவலா இருக்கிறதுக்கோ அப்போதைக்கு ஜப்பான்ல எந்த ஒரு கில்டுமே இருந்திருக்காது. இவங்க தான் ஜேஜு ஐலாண்ட் ரைடுக்கு முன்னாடி ஒரு பெரிய கையா இருந்திருப்பாங்க ஜப்பான்ல. பட் இவங்க கம்பைன் பண்ணி பண்ண ஜேஜு ஐலாண்ட் ரைட்ல 7 எஸ்ராங் ஹண்டர்ஸ் இவங்க கில்ட்ல இருந்து இறந்து போயிருப்பாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவங்க கில்டுல மொத்தம் 11 எஸ்ராங் ஹண்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 11 பேர்ல 10 பேர் ஜேஜு ஐலாண்ட் ரைடுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. அதுல இந்த கில்டோட லீடரான கோட்டோ ரியூஜியோ வந்திருப்பான். பட் அவன் இறந்து போயிருப்பான். சோ இப்போதைக்கு இந்த ஷார்ட் கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்குது சுகிமோட்டோன்ற ஒருத்தன். அவன் தான் ஏற்கனவே இந்த ஷார்ட் கில்டுக்கு வைஸ் கில்டு மாஸ்டரா இருந்திருப்பான். சோ இந்த சுகிமோட்டோவும் ஜேஜு ஐலாண்ட் ரைட்ல மிச்சம் இருந்த 3 எஸ்ராங் ஹண்டர்ஸும் இப்போ ஹண்டர் அசோசியேஷனோட பில்டிங்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த புரணி பேசுறவங்க இவங்க ஜப்பான்ல ஒரு மோனோபோலியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு அவங்க கில்டுல ஒரு 7 பேர் இறந்தோடனே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. பேசாம நம்ம ஒரு கில்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா போதும், நம்ம இவங்களோட பவர்ஃபுல் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஷார்ட் கில்ட சேர்ந்த அந்த 4 பேருக்குமே செம்ம காண்டாயிருது. திரும்பி ஒரே ஒரு பார்வை தான் அந்த 3 பேரும் தக்களி துண்டக்கான துணிய கடன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தன் இந்த பொடி பசங்க எல்லாம் கோட்டோ இறக்கிறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் பேசினதே கிடையாது, எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் திமிருத்தனமா தான் பேசிட்டு அலையறாங்க, பிளடி பாஸ்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அப்போ அவங்க கூட நடந்து வந்துகிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு, நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி பிளாக் ஹோல்டு கில்டும் ஸ்னோவி மவுண்டன்ஸ் கில்டும் ஒன்னா சேர போறதா நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்க மொத்தம் 4 எஸ்ராங் ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அது நம்மளுக்கு ஈக்குவலா வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல. இதெல்லாத்தையும் கேட்ட சுகிமோட்டோ இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 வீக்லிங்ஸ் ஒன்னா சேர்ந்து ஜப்பானோட டாப்புக்கு வந்துலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? கேட்கும் போதே சிரிப்பா இருக்கு. 2 வீக்லிங்ஸ் ஒன்னு சேர்றதுனால எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆகாது, அவங்க எப்போதுமே வீக்கா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுகிமோட்டோ சொல்லி அப்படியே அடுத்த சீன்ல ஒருத்தன் ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷனை பிடிச்சி ஏறின்னு ஏறிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இன்ன வரைக்குமே ஹண்டர் அசோசியேஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. டோக்கியோட மிடில் ஒரு எஸ்ராங் கேட்ன்றது அப்பியர் இருக்கு. ஆனா ஹண்டர் அசோசியேஷன் சைட்ல இருந்து அந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கு தேவையான எந்த ஒரு பிளானுமே இன்ன வரைக்கும் வரல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ஒருவேளை திடீர்னு டஞ்சன் பிரேக் நடந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவன் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ சுகிமோட்டோ பக்கத்துல இருந்தவன், சார் இந்த மாதிரி எஸ்ராங் கேட்டை எஸ்ராங் ஹண்டர்ஸால கிளியர் பண்ண முடியாது, எஸ்ராங் ஹண்டர்ஸால ஹை லெவல் ஏராங் கேட்டை வேணா கிளியர் பண்ண முடியுமே வழியே இந்த மாதிரி எஸ்ராங் கேட்டை எஸ்ராங் ஹண்டர்ஸால கிளியர் பண்ண முடியாது. இதை கிளியர் பண்றதுக்கு நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் தான் தேவை அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ இதை கேட்ட எதிர்த்தாப்புல ஒரு சொட்ட தலையை உட்காந்துருக்கான். இவன் யாரு என்னன்னு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. இந்த சோலோ லெவலிங்ல இருக்க ஒரு மிகப்பெரிய டிராபேக்கே இதுதான். ஒருத்தனை புதுசா காமிக்கிறானா இல்ல ஒருத்தனை ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறானா அவன் யாரு என்னன்னு கீழே ஒரு நேம் டேபிள் மாதிரி போட வேண்டியதானடா. எதுவுமே போடாம திடீர்னு ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறான், அவனை நான் என்னன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி சொட்ட தலையன் மொட்டை மண்டையன் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த சொட்ட தலையன் ஒரு கில்டு மாஸ்டர் நினைக்கிறேன். அப்ப அந்த பைப்ல இந்த பாரா தம்பி எங்களை மாதிரி லார்ஜ் கில்டெல்லாம் கூட்டு வச்சு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத, ஜேஜு ஐலாண்ட் ரைடை பார்த்துருந்தேன்னா உன்னால நடக்க போறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இன்னொருத்தன் எதுக்கு நம்ம எல்லாரும் இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல, சோ நம்ம ஏன் ஆண்ட்ரியூ தாமஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. இதை கேட்ட இன்னொரு சவுப்பு பண்ணே, தாமஸ் ஆண்ட்ரியூ மாதிரியான ஆளை நம்ம கண்ட்ரி ஹையர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஃபண்ட் இருக்குன்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இந்த கேட்ன்றது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த கேட் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு எல்லா கண்ட்ரியுமே வெளியே இருந்து மர்சினரிஸ் இறக்கி அந்த கேட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில எந்த ஒரு கண்ட்ரியுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி இந்த சிவப்பு கலர் மண்டையை சொல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி ஹண்டர் அசோசியேஷனே ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பைப்ல எந்த ஒரு ஹண்டருக்கு எஸ்ராங் கேட்டை கிளியர் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சுகிமோட்டோ ஒருத்தர் இருக்கான்,
அவன் கிட்ட நம்ம காசு கொடுத்தா போதும், அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ தி பேரியர் எக்ஸ்பெக்ட் யூரி ஆர்லவை நாங்கள் ஹையர் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நம்ம சுகிமோட்டோ சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த புக்கு நம்ம ஜின்னுவை கட்டுறாங்க. அப்போ ஜின்னு, நான் இப்போ 101 லெவலில் இருக்கேன். நான் 100 லெவல் அப்டெயின் பண்ணும்போது எனக்கு கார்டினோன் டெம்பிளுக்கு போகிறதுக்குரிய கீன்றது கிடைச்சிச்சு. நான் 101 லெவல் அப்டெயின் பண்ணும்போது என்னோட ஜாப் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்ன்றது லெவலப் ஆச்சு. ஸோ நான் 101 லெவல் அப்டெயின் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம ஜின்னு கார் ஓட்டிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்னு காரை பார்க் பண்ணிட்டு இந்த ஜின்ஹோ பைப்ல தனியா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். வாய்ஸ் கில்டு மாஸ்டர் இவ்வளவு மோட்டிவேட்டா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே சைடில் பார்த்தா சைடில் நம்ம சாஹே நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப சாஹே ஜின்னுவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி அந்த இடத்த விட்டு ஓட பார்க்க இப்படி சாஹே ஓடுறத பார்த்த நம்ம ஜின்னு சடனா அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து சாஹே பக்கத்துல வந்தோடனே சாஹே ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறா. அப்ப ஜின்னு சாஹே கிட்ட, எதுக்கு என்ன பார்த்தோன்னே ஓடுற, நீ ஓடுறதுக்காண்டி தான் வந்தனா, எதுக்கு ஏன் ஆஃபீஸ் பக்கம் வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹே கிட்ட கேட்க, அப்ப சாஹே ஜின்னு கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாம தலை சுத்தி போய் அங்க 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 என்னோட கார் நிக்குது, அந்த கார் எடுக்கிறக்காண்டி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்றா. இதை கேட்டோன்னே ஜின்னு, ஆமால போன தடவை இவ வந்தப்போ நான் இவளை ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி ஜிம்முக்கு கூட்டி போயிட்டேன், அப்ப அவ கார் இங்கே தானே இருக்கும், சார் ரைட் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப சாஹே ஜின்னு கிட்ட, நான் ஒரு நிமிஷம் உன் கூட பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஜின்னு என்னடா பேச போறா அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாஹே அவளோட மனசுக்குள்ள, நீ எதுக்குடா சோஹியும் கூட போட்டோ எடுத்த, அது மட்டும் இல்லாம அவ தான் உன்னோட நியூ எம்ப்ளாயின்னு வர சொல்லியிருக்க, ஏன் டெய்ல அது குவாலிஃபிகேஷன் அவட்ட என்னடா இருக்கு, ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை விட ஏ ரேங்க் ஹண்டர் பெட்டரா இருக்காளா, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு நம்ம சாஹே அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே ஜின்னு கிட்ட சப்பையா பேசுறா. அதாவது ஆக்சுவலா ஹண்டர் மின் பேங்கு உன்ட ஒரு விஷயத்த சொல்லி என்று சொல்லியிருந்தாரு, அது உன்னோட பவர்ஸை பத்தி அப்படின்னு நம்ம சாஹே சொன்ன உடனே ஜின்னு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நம்ம இந்த விஷயத்தை இங்கே பேச வேணாம், தனியாக எங்கேயாச்சும் போய் பிரைவேட்டா பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனோட ஆஃபீஸ்க்கு சாஹேவை கூட்டு போறான். அந்த ஆஃபீஸ்ல ஜின்னுவும் சாஹேவும் மட்டும் தான் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சாஹே, இந்த ஆஃபீஸ்ல நானும் ஜின்னுவும் மட்டும் தான் தனியா இருக்குமா அப்படின்ற மாதிரி செம ஷாக் ஆகுறா. அதாவது ஷாக்கிங் மீன்ஸ் பயத்துல ஷாக் ஆகல, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தோம்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகும்ல, அந்த மாதிரி சாஹே இந்த இடத்துல வேற லெவல்ல நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. அப்ப ஜின்னு சாஹே கிட்ட, இது எப்படி நடந்துச்சு, ஹண்டர் மின் பேங்கு எதுக்கு என்ன பத்தின மெசேஜை ஓன்ட்டு சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹே கிட்ட கேட்க, அப்ப சாஹே அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது நான் அன்னைக்கு ஜேஜோ ஐலாண்ட்ல சாக போற சிச்சுவேஷன்ல இருக்கப்போ எனக்கு ஒரு வாய்ஸ்ன்றது கேட்டுச்சு, அந்த வாய்ஸ் தான் மின் பயங்கு. அவர் என் கிட்ட ஹண்டர் சஞ்சின்வுவை அவனோட ஓன் பவர்ஸ்ல இருந்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, நான் வந்து ஒரு எண்ட்லெஸ் டார்க்னஸ்ல இருக்கும் போது என்னை யாரோ வெளியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அந்த இடத்துல ரிவைவ் ஆனது நான் கிடையாது, பட் அங்க ரிவைவ் ஆன இந்த பர்சன் என்னோட கான்சியஸ்னஸையும் என்னோட வில்லையும் பொசஸ் பண்ணிட்டு இருந்தான், என்ன ரிவைவ் பண்ணவனை எதிர்த்து என்னால ஒரு கேள்வி கூட கேட்க முடியல, அதுக்கு மாறா நான் அவன் கீழே வேலை செய்யறதுக்காண்டி, அவன் கீழே ஒரு ஸ்லேவா இருக்கிறதுக்காண்டி தான் ரிவைவே ஆனேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் இதுக்காண்டிலாம் ஒன்றும் பயப்படல, நான் பயப்படுறதுக்கு உண்மையான காரணம் அவனுக்கு சர்வ் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்தப்போ எனக்கு அது கவலையா இல்ல, அதுக்கு மாறா எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, அதுதான் என்னைய பயன்படுத்துது. அவனோட பவர்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஸ்கேரியாவும் இருக்கு. ஜின்வு கிட்ட இதையும் சொல்லு, அவனோட உண்மையான ஆர்மி இது கிடையாது, அவனோட உண்மையான ஆர்மி அப்படின்னு நம்ம மின்பயங்கோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுறாப்ல. ஸோ ஆக்சுவலாக மின்பயங்கோ ஜின்வோட உண்மையான ஆர்மி எதுன்னே சொல்லாமல் அப்படியே மறைஞ்சு போயிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்ஹோவும் புதுசாக ஒரு டஞ்சனை ரைட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. இப்படி இவங்க ரைட் பண்ணுற சமயத்தில் ஒரு சின்ன லஞ்ச் பிரேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜின்ஹோ அவன் மனசுக்குள்ள, ஹண்டர் சாஹே சொன்ன எல்லாத்தையுமே நம்பலாமா, அவ சொன்ன எல்லாமே உண்மைதானா, அவ சொன்ன எல்லாமே உண்மையோ இல்லையோ, என்னோட பவர்ஸோட சோர்ஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறத விட என்னோட பவர்ஸ் எங்கிட்ட இருந்து கிடைக்குதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஜின்ஹோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம ஜின்ஹோ சாப்பிட்டுக்கிட்டே, நம்ம அப்படி டஞ்சனை ரைட் பண்றது எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வருதுண்ணா, நம்ம ரெண்டு பேரும் ஸ்ரீரங் டஞ்சனை ஒன்னா சேர்ந்து ரைட் பண்ணோமே ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தின்னுக்கிட்டே பேசுறா. அப்ப ஜின்ஹோ, டேய் ஒழுங்கா தின்னு முடிச்சுட்டு பேசுறா, சும்மா மொச்சக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்ஹோ கிட்ட, நோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் எதுக்கு நான் ஷேடோ ரிட்ரீவ் பண்றேன், பேசாம அதுக்கு நான் சண்டை போட விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ கிட்ட, டேய் இந்த முட்டா பயிலுங்க நான் இருக்கிறப்ப ஏதாச்சும் முட்டாத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் இல்லாதப்ப அங்கே பாரு அது பைப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடூரமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் நான் எல்லாத்தையுமே திரும்ப கூட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜின்ஹோ கிட்ட, உங்களோட சிஸ்டர் எப்படின்னா இருக்காங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஜின்ஹோ அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவளோட சேஃப்டிக்காண்டி நான் ரொம்ப நம்பக்கூடிய என்னோட ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு சோல்ஜரை அவளுக்கு பாதுகாப்புக்காண்டி விட்டுட்டு வந்திருக்கேன், அதனால நம்ம அவளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட சொல்லிட்டு, அவன் மனசுக்குள்ள சொல்லப்போனால் என்னால் ஷேடோ சோல்ஜர்ஸ் கூட சென்சஸை ஷேர் பண்ண முடியும்ல, முக்கியமாக விஷனை ஷேர் பண்ண முடியும்,
முடியும். ஸோ அந்த சென்ஸை யூஸ் பண்ணி இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். முக்கியமாக ஜின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை பார்க்கணும். அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அப்படியே அவனோட சென்ஸை ஷேடோ சோல்ஜர்ஸ் கூட ஷேர் பண்ணுறான். அதாவது இப்போ ஜின்னுவால் அவன் உடம்புல இருந்தே மற்ற ஷேடோ சோல்ஜர்ஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை அவங்க கண்ணு மூலியமாவே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஜின்னு பெரு கூட அவனோட சென்சஸை ஷேர் பண்ணி பார்த்தா அந்த சமயத்தில் பெரு உட்காந்து ஜின்னா பார்த்துக்கிட்டு இருந்த டிவி ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு கிங்ன்ற டயலாக் வரும் போல அதை நம்ம பெரு கேட்டுட்டு இப்படி பெரு புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜின்னு சார் ரைட்டு ஜின்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா, இந்த பெரு பயபிளுக்கு இந்த டிவி ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இதை பார்த்து இந்த பயபிள் ஏதோ ஃபன்னியா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட ஷேடோ சோல்ஜர்ஸ் கூட அவனோட சென்சஸை ஷேர் பண்றான். ஒரு ஷேடோ சோல்ஜர் ஜின்னுவோட அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஜின்னுக்கு காட்டுது. இன்னொரு ஷேடோ சோல்ஜர் சாஹே ஒரு கில்டுல இருந்தாலே அந்த கில்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுது. கடைசியா நம்ம ஜின்னு ஒரு ஷேடோ சோல்ஜர் கூட அவனோட சென்சஸை ஷேர் பண்ணா அந்த இடத்துல ஏதோ தண்ணி தெறிக்கிற மாதிரி காட்டுது. என்னடா அது அப்படின்னு கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம சாஹே குளிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ஜின்னு அத்தாடி நான் பார்க்க கூடாததை பார்த்துட்டேனே, ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே, பேசாம அடுத்த தடவை சாஹேவை நேரில் பார்க்கும் போது அவளை லஞ்சுக்கு கூப்பிட்டு அவகிட்ட கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஜின்னு கிட்ட இன்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜப்பான்ல சிஞ்சுகு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எஸ்ராங் கேட் ஓப்பன் ஆச்சுல, அந்த கேட் ஓப்பன் ஆகி இன்னும் ஒரு 3 நாள் அந்த டஞ்சன் பிரேக் ஆக போகுது. ஸோ ஜப்பான் ஏகப்பட்ட ஹண்டர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட கேட்கறான். அப்ப ஜின்னு ஆமால அந்த கேட் ஓப்பன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ஜப்பான்ல இருந்து என்னைய கான்டாக்ட் பண்ணாங்க, இருந்தாலும் எனக்கு அதை விட கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கனால நான் அந்த ரைடுக்கு போலாமா வேணாமான்றதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்ஹோ கிட்ட சொல்லிட்டு அந்த கார்டினோன் டெம்பிளுக்கு போகக்கூடிய ஒரு கீ எடுத்து பார்க்கறான். அந்த கீழே ஒரு டைம் லிமிட்ன்றது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்னுவால அந்த கார்டினோன் டெம்பிளை அன்லாக் பண்ணி அதுக்குள்ள போக முடியும். அதாவது ஏற்கனவே நம்ம ஜின்னு போன இடம் தான், இருந்தாலும் அந்த இடத்துக்கு திரும்ப போறதுக்கு இந்த கீயை யூஸ் பண்ணி தான் போக முடியும். இந்த கீன்றது 27 மணி நேரம் 1 நிமிஷம் 49 செகண்ட் கழிச்சு தான் அன்லாக் ஆகும். ஸோ அது அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் கார்டினோன் டெம்பிளுக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டேஷன்றது இருக்கு. இந்த சிஸ்டம் நான் கார்டினோன் டெம்பிளுக்கு திரும்ப போறதுக்கு தேவையான இன்விடேஷன்றது கொடுத்துருக்கு. என்னால் அந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க முடியும், எனக்கு என்ன ஆன்சர்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும், எனக்கு இப்போதைக்கு நேரில் எனக்கு அதை கண்ணால காட்டலைன்னா கூட அது என்னன்றதை எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சிஸ்டம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் சிஸ்டம் ஜின்னுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னு சார் ரைட்டு இன்னும் ஒரு நாள் தானே, இன்னும் ஒரு நாள் கழிச்சு உண்மை என்னன்றதை நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காண்டாயி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஜின்ஹோ கிட்ட டேய் தின்னு முடிச்சுனா எஞ்சுவா நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி மறுபடியும் வந்து ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல நான் தான் யூரி ஆர்லவ், என்னை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு கிரேட் சப்போர்ட் டைப் ஹண்டர், எனக்கு ஸ்வாட்ஸ் கில்டுல இருந்து இந்த எஸ்ராங் கேட்டை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிச்சு. முக்கியமா நீங்க இந்த சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஜப்பானால வெறும் 6 எஸ்ராங் ஹண்டர்ஸ் தான் இந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கான அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இதை கேட்ட ஸ்வாட்ஸ் கில்ட சேர்ந்தவங்க செம்ம காண்டாயி அவங்களோட ஆராவை வேற லெவல்ல ஃபிளெக்ஸ் பண்றாங்க. அப்போ சுகிமோட்டோ யூரி ஆர்லவ் கிட்ட ஜப்பான்ல அப்பீர் ஆகிற எல்லா ஏராங் கேட்டை கிளியர் பண்றதுக்கு எங்களோட ஒரு கில்டுலயும் ஒரு எஸ்ராங் ஹண்டரை பாதுகாப்புக்காண்டி விட்டுட்டு வரோம். அதை தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லாருமே நாங்க இந்த கேட்டை கிளியர் பண்றதுக்காண்டி வர சொல்லியிருக்கோம். எங்க கில்டுலயே ஒரு எஸ்ராங் ஹண்டரை பாதுகாப்புக்காண்டி நிக்க வச்சுட்டு மிச்சம் இருக்க நாங்க 3 பேரும் உன் கூட சேர்ந்து ரைட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகிமோட்டோ யூரி ஆர்லவ் கிட்ட சொல்றான். இதை கேட்ட யூரி ஆர்லவ் ஐயோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க, உங்க பிளான் எல்லாமே ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு, இப்படி இருந்தீங்கன்னா எப்படி உங்க கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. சார் ரைட்டு நம்ம வியாபாரத்துக்குள்ள வரலாமா, எனக்கு ஒரு வருஷத்துக்கு 3.6 பில்லியன் தரணும், அதாவது ஒரு நாளைக்கு 10 மில்லியன், இதுக்கு ஓகேன்னு சொல்லி என்னை ஹையர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்காண்டி எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த கேட்டை ஹோல்ட் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி யூரி ஆர்லவ் சொல்றதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம ஜின்னு கார்டினோன் டெம்பிளுக்கு போவானா இல்ல இந்த எஸ்ராங் கேட்டுக்கு வருவானா இல்ல என்ன பண்ண போறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லாதீங்க, ஏன்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால நெக்ஸ்ட் சாப்டருக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டுங்க, கூடிய சீக்கிரத்துல வீடியோ வந்துடும். இந்த வீடியோ மாதிரி அடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாத்துக்குமே புஷ் பண்ணி காட்டும். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும், ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.